அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல் மெயின் போர்ட் ஐபிஓ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐபிஓ ரிலேட்டடான டீட்டெயிலான ரிவ்யூவும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தமிழ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ நான் ஒரு இன்டர்னலா ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதாவது கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 15/8/2025க்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணுன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்றோமா இல்ல லூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல் ஐபிஓ ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட பேசிக் பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேம்லயே இருக்கு. இவங்க ஒரு கோல்டு பிசினஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2003ல இவங்க இன்கார்ப்பரேட் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஆப்பரேஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இவங்க பிசினஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கோல்டு ஜுவல்லரி ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கோல்டு கொடுத்தீங்கன்னா இவங்க என்ன விதமான ஆர்னமெண்ட் இவங்களுக்கு தேவையோ அந்த விதமான ஆர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க என்னன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுடைய ஹை குவாலிட்டி 22 கேரட் சிஇசட் காஸ்டிங் கோல்ட் அப்படின்ற ஒரு ஜுவல்லரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க மேஜரா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன்லயும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நெக்லஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விதமான மல்டிபிளான டிசைன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட்ல எப்படி அவருடைய மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அதாவது என்னன்னா ஒரு மல்டி பேக்கரா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன விதமான ஒர்க்கிங் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிள்ஸ், ரிங்ஸ், நெக்லஸஸ் அண்ட் செட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்கேஷனான வெட்டிங்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அண்ட் டெய்லி வியர்ஸ் அண்ட் வேரியஸ் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுதான் இவங்களுடைய ஸ்பெக் ஓகேங்களா. இது எல்லாமே செக் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா, எங்க இவங்களுடைய பிளேஸ் என்னன்னா, இவங்க எல்லாமே மெயின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல இருக்கு. அந்தேரி ஈஸ்ட்ன்ற ஒரு மும்பைல என்னன்னா ஒரு பிளேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 13,448 ஸ்கொயர் ஃபீட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2700 கேஜி அளவுக்கு ஒரு ஆனுவல் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இவங்க என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு மேசிவான புரொடக்ஷன் இவங்க என்னன்னா இவங்க கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க என்னன்னா கேட் நிறைய பேர் என்னன்னா நம்ம இந்த கேட் டிசைன் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 80 இவங்க கிட்ட ஒரு டீம் பார்த்தீங்கன்னா 80 கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் டெக்னாலஜி என்னன்னா டிசைனர்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஜெம்ஸ்டோன் ஸ்டட்டட் ஜிஇசட் கோல்டு டிசைன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி இது பண்றதுக்கான பிளான் அண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் இவங்க கிட்ட இருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்பரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 2003ல பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா, 15 ஸ்டேட்லயும் இந்தியாவுல சொல்றேன் நானு. 15 ஸ்டேட்லயும் 1 யூனியன் டெரிட்டரிலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கு. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, மார்ச் 31, 2025 ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா தான் இது. ஸோ வித் பிரான்ச்சஸ் இன் மேஜர் சிட்டீஸ் லைக் மும்பை, பெங்களூர், சென்னை அண்ட் ஹைதராபாத். கிட்டத்தட்ட சவுத் இந்தியால தான் பார்த்தீங்கன்னா, இவங்க மேஜரா பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் ஆஸ் பர் மே 31, 2025 படி பார்க்கும்போது, இவங்க கிட்ட ஓன் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா, 222 எம்ப்ளாயீஸ் உங்ககிட்ட இருக்காங்க. ஒரு 100 பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மாரி இவங்ககிட்ட என்ன பண்றாங்க இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் என்ன ஒரு பிசினஸ் ஃபங்ஷனாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஐபிஓ ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணது ஸோ ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் என்னன்னா ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வீக்கு
வெள்ளிக்கிழமை வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சனி, ஞாயிறு லீவு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திங்கள், செவ்வாய் ஓகேங்களா? ஸோ 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 பெர் ஷேர்ல இவங்க வந்துட்டு வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ரூ. 189 வந்துட்டு ரூ. 199 வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க வராங்க. ஸோ இது இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது நீங்க ரூ. 199 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் குடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு லாட் சைஸ்ல 75 ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து குடுக்குறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 360 கோடி ஐபிஓ ஓகேங்களா? ஸோ இவங்க லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சில இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ அடுத்ததா ஐபிஓ ஓப்பன் டேட், குளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். எப்போ வந்து அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் அதாவது 3 நாள் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே 4த் டே அன்னைக்கு ஜூலை 30ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து நடக்கும். அலாட்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த அலாட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஜூலை 31ஆம் தேதி நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுத்துருவாங்க. நம்ம அலாட்மெண்ட் நடக்கலன்னா, நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் வந்துட்டு அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ யுபிஐ மேண்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லா வீடியோலயும் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுபிஐ நீங்க அப்ளிகேஷன் 3வது நாள் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, யுபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி வந்து நீங்க வந்து பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ஓகே. இப்ப நான் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் வந்து போட போறேன். எல்லாமே பண்ண போறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் கேட்டகரில இருக்கேன். நான் வந்து எத்தன லாட் வந்து நான் வந்து பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலா மெயின் போர்ட் ஐபிஓ அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ இருக்கு. எஸ்எம்இ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்னன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரீட்டெயில் கேட்டகரிக்கு 2 லாட் தான் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட் ஐபிஓக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட்டாவே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீட்டெயில் கேட்டகரி 1 லாட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 14,925 மினிமம் உங்க அக்கவுண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 13 லாட் வரைக்கும் உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து 14 லாட்டுக்கு மேல பண்றாங்களோ, அவங்க எல்லாமே ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரில வந்து வந்துருவாங்க. ஸோ பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 68 லாட் வரைக்கும் அவங்களால வந்துட்டு என்னன்னா பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் வந்து என்னன்னா, இத்தன லாட் வந்து நான் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அவங்க வந்து டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 360 கோடி வந்துட்டு என்னன்னா வந்து வராங்க. ஸோ அதுல ரீட்டெயில் கேட்டகரிக்கு அவங்க வந்து எத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 35% ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்றாங்க. QAB கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 50% ஷேர்ஸ் அவங்க வந்து அலோகேட் பண்றாங்க. NI கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 15% ஷேர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிஐ ஒரு ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ வந்து நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஸோ ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 25.70% நல்லா இருக்கு. டெப்ட் பை ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1.60. ஆக்சுவலா டெப்ட் பை ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா லெஸ் தென் 1 அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1.60 ஓகே. பட் ஆனா உங்ககிட்ட வந்து கடன் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் ஓகேங்களா? ஸோ RONW அப்படின்னு பார்க்கும்போது 44.85% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 5% இருக்கு. எபிட்டா மார்ஜின் 8.83% இருக்கு. பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 மடங்கு வந்து என்னன்னா இருக்கு. ஸோ புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 மடங்கு அளவுல இவங்க வந்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்க எனக்கு வந்து என்ன பிசினஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, நான் எத்தனை அப்ளிகேஷன் போட முடியும், எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா, லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ராஃபிட் தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ் மேக் பண்ணல. பட் ஆனா அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டுனா 2023ல 19 கோடியா இருந்தது. 24ல 26 கோடியா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 55 கோடியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவலான ஒரு இன்கிரீஸ் தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அசெட்டும் பார்த்தீங்கன்னா 256 கோடி, 325 கோடி, 419 கோடியா வந்து என்னன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இபிஎஸ் வேல்யூ எர்னிங் பர் ஷேர் அண்ட் பிரைஸ் பர் எர்னிங்ஸ் ஓகேங்களா? ஸோ இபிஎஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி 10.34 இருந்தது. போஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 7.75 குறையுது. பிரைஸ் பர் எர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.24 இருந்து 25.69 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலா பிரைஸ் பர் எர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூல வந்து வராங்க அப்படின்றத வந்துட்டு இண்டிகேட் வந்து நமக்கு வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனலா நான் ஒரு ஐபிஓ அப்ளை பண்றேன்னா, ஸோ மேஜர் ஆஃப் தி பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினுக்கும், அதுக்கப்புறம் ஹோல்டு பண்றவங்களுக்கும் வந்து இருக்கும். ஸோ லிஸ்டிங் கெயின் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது கண்டிப்பா வந்து என்னன்னா, கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். லாங் டெர்ம் பண்றவங்களுக்கு, ஹோல்டு பண்றவங்களுக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா வந்து என்னன்னா, அவங்க லிஸ்டிங் கெயின்ன்றது அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த ஐபிஓவோட நான் லிஸ்டிங் கெயின் வந்து நான் செக் பண்ணேன். ஸோ ஐபிஓ வாட்ச்ன்ற வெப்சைட்ல பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து என்னன்னா 0% ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ 23/7/2025 வந்து என்னன்னா,
ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கும் மார்னிங் நம்ம வந்து செக் பண்ணோம். ஸோ ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓ வந்துட்டு அப்ளை பண்ண போறது கிடையாது. நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? இல்லையா? அப்படின்றத என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக ஒரு சஜஷனா வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க